அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சிறிது நேரம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் வாசித்த சங்கீதம் 84 அதனுடைய 10வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. நல்லது. போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அல்லேலூயா. நம்ம வாரத்துல ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்திலே வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒன்று, மிகப்பெரிய சந்தோஷமோ மிகப்பெரிய காரியமோ வேறு எதுவுமே நமக்கு இல்லை, கிடைக்கவும் செய்யாது. இல்லையா? பாருங்க, இந்த சங்கீதத்தை எழுதுகிறது கோராகின் புத்திரர் ஒருவர் தான் செய்றாங்க. இந்த சங்கீதத்தை தாவீதிடத்திலே எழுதி கொடுக்கிறார். ஏன் 1000 நாளை பார்க்கலும் 1000 நாள்ல பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் அந்த ஒரு நாள் நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு பார்த்தா, இந்த அதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய இடத்துல அவருடைய பிரகாரத்தில் கடந்து செல்லும் போது அது இன்பமானவைகள். முதவசம் சொல்லுவார்கள், சென்னையில் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அப்போ ஆண்டுடைய பிரகாரங்களில் கடந்து செல்லும் போது என்ன செய்யுங்க? துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, கவலை இன்பமாய் மாறுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நீங்க பாருங்க, உண்மையாவே உங்களுக்கு மனசங்கடம் இருக்குது, அல்லது கவலை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, சண்டை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, மன வருத்தம் இருக்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து உண்மையாகவே மன உருக்கத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சக்தியோடு உண்மையாகவே மனசை விட்டு கொடுத்து பாட்டி பாடி துதிச்சு ஆராதிச்சு ஆண்டுடைய மகிமையை உணர்ந்து பாருங்க. அந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் அது மாறும். அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வாசஸ்தலத்தில் வரும்போது இன்பம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அது முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள். அது 4வது வசனத்தில் சொல்லுகிறது. அவங்க என்ன செய்வாங்களா? துதிச்சு கொண்டே இருப்பார்கள். அப்போ ஆண்டுடைய பிரகாரங்களில் துதி விளங்குகிற ஒரு இடமா இருக்கிறது. துதி செலுத்தினா பிசாசு நம்ம கிட்ட வரமாட்டான், வீட்டுக்குள்ள வரமாட்டான், நம்முடைய வாழ்க்கையில வரமாட்டான். அதனால நீங்க சும்மா இருக்கும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே நம்ம சொன்னால், அல்லேலூயா, அவ்வளவு பவர் இருக்குதுங்க. இல்ல அது சொல்ல வரலையா? சும்மா இருக்கும்போது ஸ்தோத்திரம் 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 என்று சொன்னால் ஆண்டவருக்கே துதி கனம் மகிமை எல்லாம் உண்டாவதாக, உமக்கு நன்றி இயேசுவே என்று சொல்லுறதா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே. உம்மை நான் வணங்குகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை சொல்லும் போது பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள வரமாட்டா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரமாட்டா, எந்த ஒரு சேட்டையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஏன் நல்லது? முதலாவது, கவலை மாறுகிற இடம், துக்கம் மாறுகிற இடம், பிரச்சனை மாறுகிற இடம், சஞ்சலம் மாறுகிற இடம்,
இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம், சமாதானத்தை கொடுக்கக்கூடிய இடம், நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் தேவ பிரசன்னம் அல்லது தேவனுடைய பிரகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது வாசஸ்தலங்களிலே எவ்வளவு இன்பமானவைகள். அடுத்து பாருங்க, இரண்டாம் வசனத்தில் இப்படி சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சையும் கவனமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிரகாரங்களில் வாஞ்சை உண்டாகிறது, கவனம் உண்டாகிறது, பிரச்சனை மாறுகிறது, கஷ்டம் மாறுகிறது, சஞ்சலம் மாறுகிறது, துக்கம் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நமக்கு துருகமாய் இருக்கிறார், அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அனுபவத்தை கோராகின் புத்திரர்கள் ருசி பார்த்திருக்கிறார்கள். வெளியெங்கேயும் போய் கிடைக்காத ஒரு சந்தோஷம், வெளியெங்கேயும் போய் மாறாத சஞ்சலம், வெளியெங்கேயும் போய் மாறாத துக்கம், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தபோது அந்த பிரச்சனைகள் மாறிவிட்டது, இன்பம் கிடைத்து விட்டது, வாஞ்சை உண்டாகிறது, கவனம் உண்டாகிறது, விருப்பம் உண்டாகிறது, துக்கங்கள், பிரதிகூலங்கள், புத்திமுட்டுகள் எல்லாம் மாறுகிறது, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் வருகிறது. அவங்க எப்போதும் துதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. இதை அனுபவித்ததுனாலதான் அவங்க சொல்றாங்க, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் அந்த ஒரு நாள் நல்லது. அல்லேலூயா. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிச்சயம் ஆண்டுடைய சமூகத்தில் வருகிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இது யாருக்கும் கிடைக்க கூடாத ஒரு ஸ்லாக்கியம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கோராகின் புத்திரர் ராகத்தலைவனாகிய தாவீது என்று சொல்றாங்க. தாவீது யாரு? அவன் ஒரு ஆராதனை வீரன், அவன் துதிக்கிறவன், ஸ்தோத்திரிக்கிறவன், பாடுகிறவன், அவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவன், அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன், எப்பொழுதும் ஜெபிக்கிறவன், உபாசிக்கிறவன், அவனுடைய நாமத்தைக்கு களங்கம் வரவிடாம அவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறவன் தான் தாவீது. அவங்ககிட்ட சொன்ன அவன் சும்மா இருப்பானா? அந்த காரியத்தை மிகவும் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மனசங்கடம் இருக்குதா? மனுஷங்கிட்ட போய் சொல்றதை விட ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஆண்டுடைய சமூகத்துல வந்து உலகால் படியிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீருக்கான பலனை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் சொட்டும் வீணா போறதில்லை, அவர் தம்முடைய துருத்தியில் வைக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் கணக்கு ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயம் பதில் தருவார். நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய சங்கடம், நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய தவிப்பு, நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் இருக்கட்டும், ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து முறையிட்டா போதும், ஜெபிச்சா போதும், எப்பேற்பட்ட சங்கடமும் மாறும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாறும், எப்பேற்பட்ட சமாதான குலைச்சலும் மாறும். அல்லேலூயா. ஏன்னா இந்த கோராகின் புத்திரருக்கு அவ்வளவு சங்கடம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு நாட்களிலே அவங்களுடைய தகப்பன், அவங்களுடைய முற்பிதாக்கள் யாருங்க? கோராகு, தாத்தான், இந்த 2 பேரும் ஊழியக்காரனாகிய மோசேக்கு எதிராக எழுப்பினவர்கள். ஊழியக்காரனுக்கு விரோதமா எழுப்பி எதிர்த்து பேசினவங்க, வாதிட்டவர்கள், வாக்குவாதம் செய்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு நேராக தூண்டி விட்டவர்கள். என்னாச்சுங்க? மோசே சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தவுடனே இவங்கெல்லாம் கன்று குட்டிகள் உண்டாக்கி விக்கிரகம் செய்யறாங்க.
மோசே பயங்கர கோபப்பட்டு கொண்டு வந்த 10 கற்பனைகளை உடைச்சு எறிகிறார். சொல்றாரு மோசே, கர்த்தரின் பட்சத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இங்க வாங்க. பயப்பட்டவர்கள் எல்லாரும் மோசே வந்துட்டாங்க. பயப்படாதவங்க இந்த கோராகு தாத்தான் 2 பேரும் கூட சேர்ந்துட்டு பயங்கரமா மோசேக்கு விரோதம் எழுதினாங்க. என்னாச்சுங்க? ஆண்டவர் பூமியை 2ஆய் பிளந்து கோராகும் அவன் தாத்தானும் அவங்க கூட்டத்தை சேர்ந்து செஞ்சுதுங்க. எல்லாம் பூமி பிளந்து உள்ளுக்குள்ள உள்ள அத்தனை பேரும் அவனை சேர்ந்த அத்தனை பேரும் பூமிக்குள்ள போயிட்டாங்க. பூமி 2ஆ பிளந்துச்சு, உள்ளுக்குள்ள போயிட்டாங்க, பூமி மூடிச்சு. அப்படி அழிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதிலே ஏதோ கிருபையாய் தப்பிக்கப்பட்ட ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க மோசகிட்ட வந்து சேர்ந்தாங்க. அப்ப இந்த சம்பவங்களை கண்கூடாய் பார்த்தவர்கள் தன்னுடைய முற்பிதாக்களுக்கு இந்த அகோரமான கோர விபத்தை கண்கூடாய் பார்த்த சில கோராகின் புத்திரர் அவங்கதான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார்கள். உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு ஒரு யோகியதை அருகிலோ தகுதியோ இல்லை. ஆனால் 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் அந்த ஒரு நாள் நல்லது. காரணம், நீங்க தான் ஆண்டவரே இன்பத்தை கொடுக்க முடியும், நீங்க தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நீங்க தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், நீங்க தான் நிம்மதியை கொடுக்க முடியும், நீங்க தான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று அறிந்திருந்தபடியினால் தேவனுடைய அற்புத செயல்களை, அற்புத கிரியைகளை அறிந்திருந்தபடியினால் தெய்வ பயத்தோடு கூட நீங்க தான் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன், நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம், நீங்க தான் எங்களுக்கு கேடகம், நீங்க தான் எங்களுக்கு அரண், நீங்க தான் எங்களுக்கு துணை என்று நன்றாய் அறிந்தபடியினாலே அவங்க சொல்றாங்க, தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை சங்கடம் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு கவனமா வந்தா ஆண்டவர் இன்பத்தை கொடுப்பார். இங்க வந்து மாறாத பிரச்சனையே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து மாறாத பிரச்சனை இல்லை. மனுஷன்கிட்ட போய் பிரச்சனை சொன்னா பிரச்சனை தீருமா? பிரச்சனை தீருமா? தீராது. எச்சாதாகும், அதிகமாதாகும். நண்பர்கிட்ட சொல்லி பாருங்க, உங்க ஸ்நேகிதர்கிட்ட சொல்லி பாருங்க, உங்க சொந்த பந்தங்கிட்ட சொல்லி பாருங்க, உலக ஜனங்கள் சொல்லி பாருங்க, பிரச்சனையை அதிகமாத்தான் ஆக்குவாங்களுடைய அந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அங்கேயும் இங்கேயும் போய் சொல்றதை விட ஆண்டவருடைய பாதத்தில் வந்து முழங்கால் படியிட்டு கதறி கண்ணீர் வடித்து சொன்னால், இருதயம் திறந்து சொன்னால் ஆண்டவர் பிரச்சனையை தீர்க்க வல்லவராயிருக்கிறார். பாருங்க, அண்ணாள் தன்னுடைய வீட்டுல அவ்வளவு பிரச்சனையோடு கொடுக்கிறார். வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை. ஆனா அத்தனை பிரச்சனை இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து மனங்கசந்து அழுது தன்னுடைய முழு கண்ணீரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றினார். என்னாச்சுங்க? பிரச்சனை பரிகரிக்கப்பட்டது, பிரச்சனை தீர்ந்தது. தேவனே இறங்கி வந்து இந்த பிரச்சனை தீர்த்து வச்சார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிரகாரங்களில் வந்து காத்திருக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது அந்த நாட்கள், அவருடைய நாட்கள் ஆலயமே இல்லை. ஆனா அவர் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் வந்து உம்முடைய ஸ்தோத்திரம் வீட்டிலே வந்து நான் தங்கி இருப்பதை பாக்கியமாய் கருதுகிறேன். அல்லேலூயா. அவ்வளவு இம்பார்ட்டன்ட், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆண்டுடைய வீட்டுக்கு, ஆண்டுடைய பிரகாரங்களுக்கு, ஆண்டுடைய சமூகத்துக்கு, ஆண்டுடைய பிரசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தாவீது கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அதே மாதிரிதான் ஆண்டுடைய பிரசன்னத்தை, ஆண்டுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் யாரெல்லாம் கடந்து வர்றாங்களோ அந்த நேரம், அந்த இடத்தில், அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கும் நம்ம
ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், ஆண்டுடைய பிரகாரங்களில் வந்திருக்கிறோம். பல போராட்டங்கள் உண்டு, பல கவலை உண்டு, பல துக்கம் உண்டு, பல பல புத்திமுட்டுகள் உண்டு, பல பிரயாசங்கள் உண்டு, பல விதமான சங்கடங்கள் உண்டு, தவிப்பு உண்டு, எல்லாம் இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டு சமூகத்தில் வருகிறோம். ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். உங்களுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது, உடைய கவலை மாறப்போகிறது, துக்கம் மாறப்போகிறது, சஞ்சலம் மாறப்போகிறது, தவிப்பு மாறப்போகிறது. ஆண்டவர் இன்பமாய் மாற்ற செய்வார். ஆண்டவர் உங்களை துதிக்க வைப்பார். உங்கள் மூலமாய் ஆண்டுடைய நாம மகிமைப்பட போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இங்கே போய் சொல்றதை விட்டுட்டு இன்று முதல் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து முழங்கால் படிட்டு கண்ணீர் வெடிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை பாடுவோம், புகழுவோம். ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாய் அடைக்கலமாய் உறுதுணையாய் இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் வரும் அந்த ஒரு நாள் நல்லது. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிற இந்த ஒரு நாள் நல்லது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் அப்படியே வாயில விரிவாய் திரும்பி சொல்லுவோம். கர்த்தர் வார்த்தைகள் சொல்லிப்பாராக. ஆமென்.